தாய்லாந்து வந்த நாள்லேருந்தே இதை தான் சாப்பிடணும்னு தேடிட்டு இருந்தேன். இதை காட்டு வெட்டிக்கிளி மரத்துலலாம் இருக்கும் பாருங்க அந்த புழு. இதுவும் வந்து இந்த செடியிலலாம் வந்து தாவி தாவி போவோம். வெட்டிக்கிளி மாதிரி தான் இதுவும். சரி அப்படியே கட்டி சாப்பிடணும், சும்மா டேஸ்ட் பார்க்கக்கூடாது. ஹாய் ஹலோ மக்களே, தாய்லாந்து வந்த நாள்லேருந்தே இதை தான் சாப்பிடணும்னு தேடிட்டு இருந்தேன். நாங்கள் முடிச்சுட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு வரோம். கரெக்டாக நம்ம ஒரு பிரதர் ஒருத்தர் வந்து வித்துட்டு போறாரு. இன்னைக்கு விட்டு அதெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால மக்கள் உங்களுக்காகவும் சும்மா எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதை பார்க்கும்போது அந்த ஸ்மெல்லே எனக்கு வந்து அந்த ஆயிலில் போட்டு கிட்ட வந்து காட்டேன். இங்கே பாருங்களேன், வெட்டிக்கிளி, இதை காட்டு வெட்டிக்கிளி. அப்புறம் இந்த வீட்டிலலாம் இந்த மரத்துலலாம் வளர்ப்பாங்களே, மரத்துலலாம் இருக்கும் பாருங்க அந்த புழு. இவங்க ஃபார்ம்ல வளர்க்குறாங்கன்னா காதல் படத்துல சாப்பிடுவாரு அந்த புழு இல்லப்பா, இது இவங்க வளர்க்குற புழுப்பா. இதுவும் வந்து இது என்னடா இதுவும் வந்து இந்த செடியிலலாம் வந்து தாவி தாவி போவோம். வெட்டிக்கிளி மாதிரி தான் இதுவும். சரி, இதை வாங்கிட்டு இப்போ நாங்கள் எங்கள் ரூமுக்கே வந்துட்டோம். இது சாப்பிடலாம், எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுனே இருக்கிறேன். ஆனால் ட்ரை பண்ணுறேன் மக்களே, உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன் மக்களே. எப்படி இது முதல்ல இந்த புழு எடுத்து சாப்பிட்றேன் பாருங்க. ஒரிஜினல் உண்மையாகவே தாய்லாண்டில் வந்து நல்லா பார்த்துங்க, தாய்லாண்டில் தான் இருக்கிறேன். இந்த புழு தான் சாப்பிட்டேன் மச்சான். அப்படியே கட்டி சாப்பிடணும், சும்மா டேஸ்ட் பார்க்கக்கூடாது. சாப்பிட்டுட்டேன். டேஸ்ட் என்னவோ நல்லதான் இருக்கு. பட் ஆனால் நம்ம இதை வந்து பார்க்குறோம்ல, பார்க்குற விதம் இருக்குல்ல, அது நம்மளை வந்து ஒரு மாதிரி பண்ணுது. இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. பட் ஆனால் சாப்பிடணும்னு அந்த ஒரு அந்த டிவியில் இதுலலாம் பார்க்குறோம்ல, யூடியூப்லலாம் பார்க்குறோம். பட் அதை வந்து இப்போ சாப்பிடணும்னு அங்கேயே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இப்போ இங்கே கிட்ட வரும்போது ஒரு பயன்றதை விட அது இது எதுக்காக சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. இதை சாப்பிட்டுட்டேன், ஒரு மாதிரி தான் இருக்கு. நீ ஒன்று சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்ட்டு. இல்ல சின்னது நானும் இந்த ஆளுக்காக தான் சாப்பிட்றேன், யாருக்காகவும் சாப்பிடல. இது எப்படி இருக்கலாம் தெரியாது, ட்ரை பண்றேன். எப்படி இருக்கு சொல்லு. ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே தான், பரவாயில்ல தானேஷ். இந்த வீடு இது முறுமுறுன்னு என்ன வெட்டிக்கிளி நான் பாக்குறேன். இந்த வெட்டிக்கிளி நல்லா இருக்குமா? வெட்டிக்கிளியை நம்ம வந்து செடியிலையும் இந்த கிரவுண்ட்ல தான் நம்ம பார்த்துருக்கோம். இதை வேற கால்லாம் வேற இருக்குது. இந்த காலை வேணா பிச்சுட்டுமா? தொண்டையில போயிடுச்சு போது அது கட்சி பாக்குறேன். முறுமுறுன்னு இருந்து கண்டிப்பா இது போய் தொண்டையில சிக்கிக்கும். அதனால இது காலை மட்டும் பிச்சுட்டு. வெட்டிக்கிளி என்ன மன்னிச்சிருப்பா, நான் உன்னை சாவடிக்கல. தாய்லாண்டில் உன்னை சாவச்சிட்டாங்க. கொன்றால் பாவம் தின்றால் தீருன்ட்டு சொல்லியிருக்காரு கடவுளே. கடவுள் சொல்ல பாட்டை எழுதியிருக்காங்க. அதனால இதை நான் சாப்பிடலான்னு ஒரு ஐடியா பண்றேன். பாருங்க, உண்மையான வெட்டிக்கிளிங்க. காலை இப்பதாங்க பிச்சேன். சவுண்ட் கேக்குது. இது என்னடா இதெல்லாம் கொடுக்குறாங்க? ஓகேவா?
வெட்டிகிளி டேஸ்ட் ஓகே, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன்று இந்த பூச்சி இதுவும் வெட்டிகிளி வகை தானே? இது வீட்டுலலாம் வருமே மழை வந்தா, துள்ளு பூச்சா? ஆமாப்பா, துள்ளு பூச்சிப்பா, வெட்டிகிளியோட இனம்பா, அவங்களோட சொந்தக்கார தான்ப்பா இது. இதை சாப்பிடலாமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க நிஜமாவா? சாப்பிடுங்க. crocodile சாப்பிடுங்க. அது வேற வீங்கி போயிருக்குல்ல, அது ஒரு மாதிரியா? இதுவே அது மாதிரி இருக்கலாம்ல. குடிக்கலாம் விட்டுருங்க, கஷ்டப்படாதீங்க. இல்ல உதய், வாங்கியாச்சு, இவ்வளவு இருக்கு. இப்ப இவ்வளவு நம்ம சாப்பிட போறது கிடையாது. ஒரு பீஸ் தான். ஒரு இதுக்காக நம்ம இதை சாப்பிட்டு பார்த்து ஓகே சாப்பிடுங்க, அவ்வளவுதான். லாஸ்ட் ஒன் தானே, எவ்வளவு சாப்பிட்டாச்சு. ஏறாவை சாப்பிட்டோம், crocodile சாப்பிட்டோம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நீங்க இது ஒண்ணு சாப்பிட்டு பாருங்க. இல்லங்க இல்ல உதய், பாதி நீங்க. ஐயோ, வெட்டிக்கிட்டு கடிக்குது. ஒண்ணு சாப்பிடுங்க. இப்பயே சொல்லிடுறேன், எனக்கு எதனாச்சுன்னா இவரு தான் பொறுப்பு. எங்க ஃபேமிலிக்கும் சொல்லிடுறேன். அதெல்லாம் சொல்லக்கூடாதா? இந்த பையன் சாப்பிட்டாச்சு எப்படியோ. நீங்க பாருங்க என்னன்னு சொல்லுங்க. இல்ல, இதோட டேஸ்ட் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து அது உள்ள இருக்கிற அந்த லிக்விட் மாதிரி வருதுல்ல, அதெல்லாம் பச்சையா வந்தாதான் சாப்பிட முடியாது. பட் எல்லாமே டீப்பா ஃப்ரை பண்ணிட்டாரு, அதெல்லாம் சாப்பிட முடியுது. இருந்தாலும் ஒரு ஸ்மெல் வருது. ஒருவேளை அது அந்த ஆயில்ல பொரிச்சதுனால அந்த ஸ்மெல் வருதா, இல்ல வந்துட்டு இதோட ஸ்மெல்லே அப்படிதானான்றது தெரியல.